கொள்ள வேண்டும். மேற்கில் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இருக்க அங்கிருந்து குதிரைகள் ஏற்றுமதியாகி இந்த பக்கம் உள்ள ஸ்ரீவிஜயத்திற்கும் சீனத்திற்கும் தாம்பரலிங்க சாம்ராஜ்யத்திற்கும் வியட்நாமிற்கும் கம்போடியாவிற்கும் செல்ல வேண்டும். இவை இரண்டிற்கும் நட்ட நடுவில் மத்தியமாக இருந்து அனைத்தையும் நிர்வகித்து வந்தது நமது தமிழகம், அன்றைய சோழ தேசம். இது சீனர்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த காலத்தில் இலங்கையும் சோழர்களின் கைகளில் இருந்தமையால் இன்னும் சாதகமாக போயிற்று சீனர்களுக்கு. தமிழர்களுக்கு இன்னும் கோபத்தை ஏற்றியது சீனர்களுக்கு. எனவே அவர்கள் ஸ்ரீவிஜய நாட்டு வணிகர்களை தூதுக்குழு மூலம் அழைத்து வந்து அவர்களிடம் சோழர்களை நாம் சேர்ந்து வீழ்த்த வேண்டும், சோழர்களை வீழ்த்திவிட்டால் நீங்கள் தான் இந்த மொத்த கடல் வணிகத்திற்கும் மத்தியமாக இருப்பீர்கள், நீங்கள் நிறைய லாபங்களை சம்பாதிக்கலாம் என பேராசை ஊட்டுகின்றனர் சீன வணிகர்களும் அரசர்களும். அதை நம்பிய ஸ்ரீவிஜய வணிகர்களும் கடல் கொள்ளையர்களுடன் சேர்கிறார்.